Please subscribe Sadhguru Sai Creations. ஸோ ஹார்ட் பிளாக் இருக்குது, ஃபேட்டி லிவர் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். உடலில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு கரையிறதுக்கும் இல்லை நம்ம உடலில் பேசிக்காகவே கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டயட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லைங்க, கொலஸ்ட்ரால் லெவலும் உங்கள் பாடியில் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை நம்ம அடிக்கடி அவுட் சைட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்ருக்குறோம், நிறைய ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்குறோம், பாடி ஹீட்டாகவே இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்போ தாங்க எனக்கு கொலஸ்ட்ரால் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எனக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான டயட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த காஃபி போட்டு குடிங்க. ஸோ இதுவுமே நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ரால் லெவலை நல்லாவே குறைக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் தாங்க, அதுவும் இந்த பேட் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், இதை எப்படி நம்ம குறைக்கிறது? கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறது அவ்வளோ முக்கியமா? ஏன் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் வேறு என்ன பிரச்சனை வரும்? முக்கியமாக பார்த்தோம்னா இப்போலாம் ஒரு 35 இயர்ஸ்க்கு அதிகமானவங்களுக்கே பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் உடல் அதிகமாக இருக்குது. இதனால் ஃபேட்டி லிவர் சாதாரணமாக ஸ்கேன் எடுக்க போனோங்க, அப்போ தான் தெரியுது ஃபேட்டி லிவர் கிரேட் 1ல் இருக்குது, கிரேட் 2ல் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு இந்த ஃபேட் அதிகமாகும்பொழுது, அதுவும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் உடல் அதிகமாகும்போது அது இன்டர்னல் ஆர்கன்ஸில் நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குது? ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேட்டி லிவர் தாங்க இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார்டியாக் இஷ்யூஸ், அதாவது ஹார்ட் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹார்ட் பிளாக் இருக்குது, ஃபேட்டி லிவர் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா தான் நம்ம உடலில் ஆர்ட்ரிஸில் அங்கங்கே பிளாக்ஸ் உருவாகுது. இந்த பிளாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? மெயினாக இந்த ஹார்ட்டில் நமக்கு இருக்கக்கூடிய சிஏடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸில் பிளாக் இருக்கிறது. இந்த கொழுப்புகள் எல்லாமே அங்கே பிளாக்காக செட்டில் ஆகிடுது. இதை கரைக்கிறதுக்கு நார்மலாக பிளட் தின்னர் கொடுப்பாங்க. நேச்சுரல் பிளட் தின்னர்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு கரையிறதுக்கும் இல்லை நம்ம உடலில் பேசிக்காகவே கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம்? ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அதுவும் விட்டமின் சி இருக்கக்கூடிய, அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா தினந்தோறும் நீங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் சரி, சுகர் இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ 200-300 ml நல்ல லியூக் வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக அதில் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் எத்தனை ட்ராப்ஸ்? ஒரு 20 ட்ராப்ஸ் லெமன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஜீரகம் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சுகரோ சால்ட்டோ எதுவும் வேண்டாம். இன்கேஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்வீட்டுக்கு ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி ரெகுலராக இதை குடிச்சிட்டு கொஞ்சமாக வாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம், எனக்கு கொலஸ்ட்ரால் ஆகிடுச்சு, இப்போவே நான் வாக் பண்ணுறேன்ட்டு ஒரு 2 hours நான் வாக் பண்ணிட்டு வரேன்னு கிளம்பிடுவீங்க. அந்த மாதிரி இல்லைங்க. ஃபஸ்ட்டு டே ஒரு 15 minutes, 20 minutes அந்த மாதிரி கிராஜுவலாக உங்கள் டைம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 30 minutes நீங்கள் டெய்லி காலையில் வாக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃப்ரூட்ஸும் அதனோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸ், அது முளை கட்டிய பயிறு வகைகள் இருக்குது இல்லையா, அதை லைட்டாக பாயில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்கிறது, அந்த முளைக்கட்டிய பயிறு வகைகளை சாப்பிட்டாலே எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வருது, வயிறு கேஸ் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி இருக்குது, வயிறு உபசமாக இருக்குது. அப்படி கிடையாதுங்க. அதை பாயில் பண்ணிக்கோங்க. அதனோட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி, நீங்கள் கொஞ்சம் அதனோட கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரூட்ஸோடு சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸோடு சேர்ந்து கொழுப்பும் வெளியேற ஆரம்பிச்சிடும். நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ஸில் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும். ஸோ ஃபைபர் மட்டும்தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே நமக்கு வெளியில் கொண்டு வரும். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த உறுப்புகள், உடல் உள்ளுறுப்புகளில் கொழுப்பு படிஞ்சிருக்கிறது.
இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொழுப்பு தேங்கிடும், அதுதான் அந்த கட்டிகளாக கொழுப்பு கட்டி வருது, லிப்போமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு வந்துடுதுங்க. அப்போ இந்த லிப்போமா கரையிறதுக்கும் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீக்லி 2-3 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நீராகாரம், இந்த பழைய சாதம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதன் நீராகாரம் மறக்காமல் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த நீராகாரம், இந்த பழைய சாதம், அதனோட சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது, அதுவும் இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ஸ்பெஷலாக நான் சின்ன வெங்காயம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ சின்ன வெங்காயம் எடுக்கும்பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது காலையிலே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி டெய்லி ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நல்லா கரைய ஆரம்பிச்சிருங்க. இதனோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தயிரோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தை பச்சடி மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது சாப்பிட்டு முடிச்சிட்டோ இல்லை லஞ்சோடையும் சேர்த்தே தயிரோடு, ஏன்னா தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் நம்ம சின்ன வெங்காயமும் ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் நமக்கு ஈஸியாக கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ மாதம் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ நீங்கள் பாடி வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாடி வெயிட் அதிகமாக இருக்குது, ஒரு 90 kgs 100 kgs இருக்குன்னா அதையும் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டயட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லைங்க, கொலஸ்ட்ரால் லெவலும் உங்கள் பாடியில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ரெகுலராக ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி மந்த் நமக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே வரணும். இதில் என்னென்னா ஹெரிடிட்டியாக நமக்கு வருதான்றதும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ்க்கும் பிபி கொலஸ்ட்ரால் இருந்து நமக்கும் இருக்கா, அப்போ இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய வயது ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்குது, இல்லை நம்ம அடிக்கடி அவுட் சைட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்ருக்குறோம், நிறைய ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்குறோம், பாடி ஹீட்டாகவே இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுட்டில் இது எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பேட் கொலஸ்ட்ரால் லெவல் உங்கள் உடல்லேருந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. இதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அந்த கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, ஸோ மிளகு கற்பம் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது திப்பிலி, கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா குறைக்கக்கூடிய ஒரு மூலிகைனா திப்பிலி தாங்க. இந்த திப்பிலி கற்பம் அப்படின்னு சொல்கிற இந்த மெடிசனை 3 சிட்டிகை அளவு எடுத்து தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை இல்லைன்னா 1 வேளையாவது திப்பிலி கற்பம் எடுக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தாண்டி வேறு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கடுகு ரோகிணி கற்பம் நிறைய பதிவில் நானும் சொல்லியிருக்கேன். அந்த பேட் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கும் ஃபேட்டி லிவருக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னா கடுகு ரோகிணி கற்பம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதுவுமே ஒரு 3 சிட்டிகை அளவு நீங்கள் தேன்லேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ நம்ம எடுத்துகிட்டு வரலாங்க. அதே மாதிரி நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும்னா துறிஞ்சி மணப்பாகுனாலே இனிப்பாக இருக்கும், அதில் அந்த துறிஞ்சி மணப்பாகு ஹாட் வாட்டரில் குடிச்சிட்டு வரணும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் லெவல் நல்லா குறையிறதுக்கு ஸோ காலையிலையும் மாலை நேரத்துலையும் 2 வேளை நீங்கள் துறிஞ்சி மணப்பாகு பயன்படுத்திட்டு வாங்க. உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல் 3 மாதத்தில் இப்போ தாங்க எனக்கு கொலஸ்ட்ரால் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எனக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான டயட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதில் பேசிக்கான ஹெர்ப்ஸ் மட்டும் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் தாண்டி இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. உணவில் நீங்கள் மஞ்சள், இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம தாத்தா பாட்டிலாம் குடிச்சிட்ருப்பாங்க இல்லையா, கருப்பட்டி காஃபி, சுக்குமல்லி காஃபின்னு சொல்லுவோம், அதை நீங்கள் குடிச்சிக்கோங்க. டெய்லி காலையில் சுக்குமல்லி காஃபி குடிச்சிட்டே வரும்பொழுதும் கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறையுங்க. இதில் என்ன இருக்குது மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தனியா அதாவது மல்லி விதைகள் இருக்குது இல்லைங்களா, மல்லி விதைகள் 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதனோட சோம்பு 50 கிராம், சிற்றரத்தை 50 கிராம். இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த காஃபி போட்டு குடிங்க. ஸோ இதுவுமே நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ரால் லெவலை நல்லாவே குறைக்கும். ஸோ உணவு முறையை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு 3-4 மாதங்களே உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலாக வந்துடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.